அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக சார்பில் அமைப்பு செயலாளர் எஸ் பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இபிஎஸ்க்கு எதிராக மான நஷ்ட ஈடு வழக்கு மனு தாக்கல் செய்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, அந்த மனுவில் என்னென்ன குறிப்பிட்டிருக்கு, விவரங்கள் என்ன? வணக்கம். போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் தன்னை பற்றி அவதூறு கருத்து தெரிவித்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக இன்று காலை தமிழக முதலமைச்சர் சார்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு அவதூறு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுகவின் அமைப்பு செயலர் எஸ் பாரதி தரப்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மான நஷ்ட ஒன்றும் வழக்கானது தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மான நஷ்ட கோரி திமுக தரப்பில் இந்த வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. சுமார் 1 கோடி ரூபாய் மான நஷ்ட கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் அதன் அமைப்பு செயலாளர் எஸ் பாரதி இந்த மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார். போதைப் பொருள் பறிமுதல் மற்றும் கைது தொடர்பான சமீப நிகழ்வுகளில் திமுகவை தொடர்பு பற்றி பேசியதாக அந்த மனுவில் தாக்கல் செய்யப்படுகிறது. மேலும் போதைப் பொருள் பறிமுதல் கைது தொடர்பான சமீப நிகழ்வுகளில் திமுக தொடர்பு படுத்தி பேசியது சமூக வலைதளங்களில் பரவி அது கட்சியின் நற்பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அந்த மனுவில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திமுகவை தொடர்பு படுத்தி பேசி எடப்பாடி பழனிசாமிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கூறிதான் சுமார் 1 கோடி ரூபாய் மான நஷ்ட கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக அமைப்பு செயலர் எஸ் பாரதி தரப்பில் இந்த மனுவானது தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.